சன் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்று 4/1/2025 சனிக்கிழமை, மார்கழி மாதம் 20ஆம் நாள், பஞ்சமி திதி இரவு 10:01 வரை, சதயம் நட்சத்திரம் இன்று இரவு 9:23 வரை. இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி ஆகிய குருவின் 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே தாராபலமுள்ள மிக இனிமையான நல்லவைகள் நடக்கக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமையும். மேற்கண்ட 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் தங்களுடைய வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் போன்ற ஜீவன அமைப்புகளில் ரிஸ்க் எடுத்து செய்யக்கூடிய எந்த ஒரு முடிவையும் செயல்படுத்தி அல்லது புதிய ஒரு சுப விஷயத்தை அறிமுகப்படுத்தி அதன் மூலமான வெற்றிகள், லாபங்கள், பண வரவுகளை அடையக்கூடிய நல்ல நாளாக அமைந்திருக்கிறது இன்று. அடுத்து 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். மேசராசிக்காரர்களுக்கு வெற்றிகளை தரக்கூடிய இடத்துல உங்களுடைய 4ஆம் அதிபதியான சந்திரன் இன்றைக்கு 11ஆம் இடத்துல இருக்கிறார். பொதுவாகவே 3, 6, 7, 10, 11ஆம் இடங்களில் சந்திரன் நல்ல பலன்களை தருவார் என்பது ஒரு ஜோதிடத்தில் ஒரு முதன்மையான ஒரு விதியாக இருக்கும். அதுவும் இன்றைக்கி பாருங்கள், சந்திரன் வளர்வரை சந்திரனாக இருக்கிறார். ஆக சுகஸ்தானத்திற்கு அதிபதியான சந்திரன் இன்றைக்கு லாபஸ்தானத்தில் போய் உட்கார்ந்துருக்கிறது என்பது தொட்டது துளங்கக்கூடிய, எதிலும் வெற்றிகளை தரக்கூடிய ஒரு நல்ல அமைப்புங்க மேஷராசிக்காரங்க எல்லாருக்குமே. ஐயா, ஒரு நிலையில் பார்த்தீங்கன்னா ராசிநாதன் நீச்சத்தில் இருக்கிறாருங்களையா, அப்படிலாம் ஒன்றும் பெரிய கஷ்டங்கள், அதாவது அந்த ஒரு கிரகம் பலவீன நிலைமையில் இருந்தாலும் கூட மற்ற 8 கிரகங்கள் இருக்கே, பெரும்பாலான கிரகங்கள் இன்றைக்கி மேஷராசிக்காரர்களுக்கு நல்லதை செய்யக்கூடிய அமைப்பில் தானே இருக்குது. 11ஆம் இடத்துல சனி இருக்கிறார், 2ஆம் இடத்துல அங்கே குரு இருக்கிறார், 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேதுவை கூட குரு பார்க்கக்கூடிய அமைப்பு. இப்போது தான் இன்றைக்குத்தான் 9ஆம் இடத்திற்கு புதன் மாறுகிறார் என 2, 9, 11ஆம் இடங்கள் இப்போது வலிமையான அமைப்பில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பில் வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் போன்ற எந்த துறையில் இருக்கிறீங்களோ அதில் லாபம் வரக்கூடிய அமைப்பு இந்த வருஷத்திலேயே நல்லா இருக்குங்க. இதோ வருஷம் பிறந்து 3 நாள் தான் ஆச்சு. இந்த வருஷம் பிறந்த ஒரு அமைப்பிலேயே இந்த வருடத்தில் அடுத்தடுத்து நடக்கக்கூடிய நற்சம்பவங்களின் மூலமாக மேஷராசிக்காரர்களுக்கு தொழில், வாழ்க்கை, வேலை போன்ற அமைப்புகள் நன்றாக இருக்கக்கூடிய அடிப்படை ஆரம்ப நாளாக இந்த நாள் அமையும். அண்ணன் அக்காள் உறவுகள் இந்த வருடம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அதாவது மூத்தவர்கள் ஏதாவது உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய தன்மை, நீங்களே தம்பிகள், தங்கச்சிகள், இளையவர்கள் நீங்களே மூத்தவங்களுக்கு ஏதாவது செய்யக்கூடிய அளவிற்கு பொருளாதார முன்னேற்றம் என மேஷராசிக்காரர்களுடைய ஒரு நல்ல அமைப்புகள் உருவாகக்கூடிய ஒரு யோக நாளாகவே இந்த நாளை சொல்ல முடியும். சிலருக்கு பார்த்திங்கன்னா அடுத்த வாரத்திலேயே சட்டப்பூர்வமான விஷயங்களில் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய தன்மை. எந்த இடத்துல நமக்கு சக்ஸஸ் கிடைக்கல அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிந்தனையில் இருந்தீங்களோ, இதை ஜெயிக்கவே முடியல, இதில் ஜெயிக்க முடியல, இவரை ஜெயிக்க முடியல என்கின்ற மாதிரி வெற்றி ஒரு இடத்துல சந்தேகமாக இருக்குதே என்கின்ற ஒரு குழப்பத்தில் இருந்த அத்தனை மேஷராசிக்காரர்களுக்கும் வெற்றி கண்டிப்பாக உங்கள் பக்கம் உண்டு, உங்களுக்கு கிடைக்கத்தான் செய்யும். ஏன்னா உங்களுடைய முயற்சிகள் அந்த அளவுக்குள்ள இருக்குது. எதிலையுமே மேஷராசிக்காரர்கள் ஒரு விட்டால் விடாது அப்படிங்கிற அமைப்பில் எதையுமே விடாமல் தொடர்ந்து முயற்சி செய்யக்கூடிய அமைப்பில் ரொம்ப நல்லாவே சக்ஸஸ் பண்ணுவீங்க என்கின்ற வெற்றிகள் உறுதியாகக்கூடிய ஒரு யோக சுப முன்னேற்றம் உள்ள அவரவருடைய வயதிற்கேற்றாற் போல நற்பலன்கள் மட்டுமே நடக்கக்கூடிய அருமையான நாளுங்க மேஷராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. ரிஷபராசிக்காரர்களுக்கு சனி சந்திரன் 10ஆம் இடத்துல சேர்ந்திருக்கக்கூடிய புனர்பூ யோகம்னு சொல்லுவோம். ஒரு நிலையில் ஒரு 2 கிரகங்கள் கேந்திர அமைப்புகளில் சேர்ந்திருந்தால் அவர்களில் ஒருத்தர் யோகாதிபதியாக இருந்தால் அது யோகமாகவோ தோஷம் என்கின்ற நிலைமையில செயல்படும். இன்றைக்கு புனர்பூ யோகம் என்கின்ற சனி சந்திர சேர்க்கை 10ஆம் இடத்துல செயல்படக்கூடிய அற்புதமான நல்ல நாளுங்க இந்த நாள். இன்னும் சொல்லப்போனால் உங்களுடைய ராசிநாதனாகிய சுக்கிரன் இன்றைக்கு வலுவாக இருக்கக்கூடியது மிகப்பெரிய ஒரு யோக பலன்களை செய்யக்கூடிய அமைப்பு. ஆக 3 கிரகங்கள் 10ஆம் இடத்தோடு மிகப்பெரிய அளவில் நன்றபடியாக இணைகின்றதுனால இன்றைக்கு
ஏதேனும் ஒரு நிலையில் வேலை, தொழில் முன்னேற்றம் போன்றவைகள், வியாபாரம், விவசாயம் எதுலையாவது நீங்கள் ஜீவன அமைப்புகளில் எல்லாத்துலேயுமே சக்ஸஸ் பண்ணக்கூடிய அமைப்புகள் இப்போது இருக்குங்க. இளைய பருவத்தினர், அதாவது இன்னும் வேலைக்கே போகாத கல்வி அமைப்புகளில் மட்டும் இருக்கக்கூடியவர்களுக்கு பட்டம், பதவிகள் போன்றவைகள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. கல்வி மேன்மைகள் நன்றாக இருக்கும். மேற்படிப்பு என்ன படிக்கலாம்ன்றதில் ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். இந்த வருஷத்திலே இதை முடிச்சிட போகிறோம், இந்த வருஷம் முடிச்சதுக்கப்புறம் அடுத்த வருஷம் என்ன பண்ண போகிறோம், +2லேருந்து அடுத்தது எங்கே போகிறது, யூஜியிலேருந்து அடுத்தது பிஜிக்கு எங்கே போகிறது, எதை படித்தா நல்லது என்பது போன்ற ஒரு சந்தேக அத்தனை அமைப்புகளும் விலகக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. வியாபார பெருமக்களுக்கு மிகப்பெரிய நாளாக இந்த நாளை சொல்லுவேன். குறிப்பாக சனியினுடைய இரும்பு தொழில் போன்றவைகள், விவசாயம் போன்றவைகளை செய்யக்கூடிய விவசாய பெருமக்கள், விவசாய கருவிகளை செய்யக்கூடியவர்கள், கருப்பு நிறமுள்ள தொழில் அமைப்புகளோடு தொடர்பு கொண்டிருக்கின்ற அத்தனை ரிஷபராசிக்காரர்களுக்கும் போன வருஷம் மாதிரி இல்லாமல் 2024 கிட்டத்தட்ட அப்படி ஒன்றும் பெரிய அளவில் ரிஷபராசிக்காரர்களுக்கு கை கொடுக்கலை அப்படிங்கிறது தான் உண்மை. ஆனால் இந்த வருஷம் அப்படி இல்லைங்களே, மிகப்பெரிய நல்லவைகளை செய்யக்கூடிய அமைப்பில் 2025ஆம் ஆண்டு ரிஷபராசிக்காரர்களுக்கு பிறந்திருக்குதுங்களே. ஆக எல்லாவற்றையும் நன்மைகளாக செய்யக்கூடிய ஒரு யோக நல்ல நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. அடுத்த வாரத்திலே இவைகள் அத்தனையும் நீங்கள் நல்லபடியாக தெரியக்கூடிய அமைப்புகள், உங்களுக்கே அது கண்ணுக்கே தெரியக்கூடிய அமைப்புகளும் கண்டிப்பாக உண்டு. 10ஆம் இடம் இன்றைக்கு கூடுதல் சுபத்துவத்தை இருக்கின்ற காரணத்தினால தொழில் அமைப்புகள் நல்லா இருக்கும். வேலையிலிருந்து தொழிலுக்கு மாறணும்னு நினைக்கிறவங்க, இந்த வேலையை விட்டுட்டு தொழில் பண்ணலான்ற எண்ணத்தில் இருக்கக்கூடியவர்கள் அனைவருக்குமே நீங்கள் நினைத்தது நடக்கக்கூடிய, முன்னேற்றம் இருக்கக்கூடிய, பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்றவைகள் அடுத்த வாரத்திலிருந்து ஆரம்பிக்கக்கூடிய, எல்லாம் நிறைவாக இருக்கக்கூடிய யோக நாளுங்க ரிஷபராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. மிதுனராசிக்காரர்களுக்கு பாக்கியஸ்தானம்னு சொல்லப்படக்கூடிய 9ஆம் இடத்துல இன்றைக்கி தனாதிபதியை உட்கார்ந்துருக்கிறார். 9ஆம் இடத்திலே இன்றைக்கு 3 கிரகங்கள், சுப கிரகங்கள் கூடியிருக்கிறதுன்றது மிகப்பெரிய யோக பலன்களை செய்யக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு. அப்பாவை பற்றி இது வரைக்கும் கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தவங்களுக்கு தந்தை என்கின்ற ஒரு அமைப்பு இன்னும் நீண்ட நாட்கள் நீடிக்கக்கூடிய அமைப்பு. அப்பா நல்லா உடம்பு சரியாயிடுவார், அப்பாவுக்கும் நமக்கும் உள்ள உறவும் சீராகும் என்கின்ற நம்பிக்கை அமைப்புகள், அடிப்படை நிகழ்வுகள், மாற்றங்கள் தெரியக்கூடிய நாளாக இந்த நாள் அமையுங்க. சொந்த ஊருக்கு திரும்பி வந்துடணும் என்ற எண்ணத்தில் இருக்கக்கூடிய, தமிழ்நாட்டை விட்டு தன்னுடைய பிறந்த இடத்தை விட்டு வெளியே இருக்கக்கூடிய தமிழ் மக்கள் அனைவருக்குமே மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். வெளிநாட்டில் இருக்கிறேன், கொஞ்சம் ஒரு 10 வருஷமாகவே இருக்கிறேன், 15 வருஷமாகவே இருக்கிறேன், குடும்பத்தோடு இருக்க முடியாமல் இருக்கிறேன், குழந்தைகளை பார்க்க முடியல, வருஷத்துக்கு ஒரு தடவை தான் பார்க்க முடியுது, மனைவி, குழந்தைகள், கணவர்கள் போன்ற அமைப்புகள் எல்லாமே தூர இடங்களில் இருக்கிறாங்க. இந்த மாதிரியான அமைப்புகளில் கொஞ்சம் அலைச்சல்களில் இருக்கக்கூடியவர்களுக்கு சொந்த நாட்டிற்கு திரும்பி வரக்கூடிய, சொந்த மாநிலத்துக்கு திரும்பி வரக்கூடிய, பூர்வீக இடத்திற்கே திரும்பி வரக்கூடிய யோக பலன்கள் நடக்கக்கூடிய அருமையான அற்புதமான நாளாக இந்த நாள் அமையும். ஒரு 50-60 வயசுக்கு மேற்பட்டவர்களுக்கு பார்த்திங்கன்னா இப்போது எல்லா புனித அமைப்புகளும் சித்திக்கின்ற நல்ல நாளாக இந்த நாள் அமையும். குலதெய்வத்தை போய் பார்க்கணுங்க, போன வருஷம்லாம் போய் பார்க்க முடியவில்லை, இந்தாவது வருஷம் பிறந்துருச்சு, இந்த வருடமாவது குலதெய்வத்தை போய் பார்த்துட்டு அந்த நேர்த்தி கடனை நிறைவேற்றி வந்துடலாம், ஏதேனும் ஒரு நிலையில் சுவாமி தரிசனம் பண்ணணும் என்பது மாதிரியான தெய்வ கடமைகளை பாக்கி வைத்திருக்கக்கூடிய மிதுனராசிக்காரர்கள் அனைவருக்குமே அதற்கான அவைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரத்திலேயே கிடைக்கக்கூடிய ஒரு யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. சிலருக்கு புனித யாத்திரைகள் செல்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய அமைப்பை அதை உறுதி பண்ணக்கூடியது இந்த வாரத்திலேயே. இந்த மாதம் போகலாம், அந்த மாதம் போகலான்றதை இப்போவே ஃபிக்ஸ் பண்ணி வச்சிடலாம் என்பது மாதிரியான தெய்வ திருப்பணிக்கான, யாத்திரைக்கான எதிர்கால திட்டங்களை நிறைவேற்றி வைக்கக்கூடிய, எதிர்கால திட்டமிடுதல்கள் இருக்கக்கூடிய ஒரு யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. தாய் தந்தை உறவு இன்றைக்கு ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். குறிப்பாக சொல்லப்போனால் அப்பா கூட பிறந்த சித்தப்பா, பெரியப்பா, அத்தைமார்கள் போன்றவர்களோடு கசப்புகள் இருந்தவர்கள் அனைவருக்குமே அதற்கான நிவர்த்திகள் கிடைக்கக்கூடிய யோக நாளாக அமைஞ்சிருக்குங்க அத்தனை மிதுன ராசிக்காரர்களுக்கும் இன்றைக்கு. கடகராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் சந்திரன் 8இல் மறைந்திருக்கின்ற சந்திராஷ்டம நாள் இன்றைக்கு. ஆனாலும் பரவாயில்ல, அவர் வளர்பறை நிலையில் சுபரோடு தான் சேர்ந்திருக்கிறார்.
ஆனாலும் சொல்லப்போனால் கடந்த 2 வருஷமாக, போன வருஷம் 2024, 23 கடகராசிக்காரர்கள் அஷ்டம சனி என்கின்ற ஒரு பெரிய ஒரு சாதகமற்ற தன்மையின் அமைப்பினால் கடுமையான கவலைகளை அடைஞ்சிங்க அப்படிங்கிறதாங்க உண்மை. எந்த ஒரு கடகராசிக்காரரையும் அவருடைய வயதிற்கேற்றாற்போல் ஒரு ஃபுல்ஃபில்னு சொல்லப்படக்கூடிய வெற்றிகளை தரக்கூடிய அமைப்பு, 100% அதை நான் சாதித்தேன் என்கின்ற மாதிரியான அமைப்புகள் கண்டிப்பாக கடகராசிக்காரருக்கு இல்லை. 90% கடகராசிக்காரங்க கஷ்டத்தில் தான் இருந்தீங்க. போன வருஷமும் சரி, அதுக்கு முந்தின வருஷமும் சரி. ஆனால் அந்த 2025 பிறந்துருச்சு. இந்த 2025 கடகராசிக்காரர்களுக்கு மிகவும் நன்றாக இருக்கும். ஒரு 10% கடகராசிக்காரர்களுக்கு தான் பெரிய கஷ்டங்கள் எதுவும் இல்லாமல் சமாளிச்சிட்டிங்க அப்படிங்கிறது தான் உண்மை. ஆக கடகராசிக்காரர்கள், குறிப்பாக பூசம் நட்சத்திரம், ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அனைவருக்குமே நல்லவைகள் நடக்கப் போகின்றன என்பதற்கு அச்சாரம் காட்டுகின்ற ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமையும். ஆனால் இன்னைக்கு சந்திராஷ்டம நாளாக இருக்கே, மனம் கொஞ்சம் குழப்பமாக இருக்குங்க. பொதுவாக சந்திரன் 8இல் மறையும் போது அதுவா இதுவா, பாம்பா கயிறா அப்படின்னு தீர்மானிக்க முடியாமல் ஒரு குழப்ப நிலைமைகள்லாம் கண்டிப்பாக ஏற்படும். அது மாதிரியான ஒரு குழப்பம் இன்னைக்கு காலையிலிருந்தே அப்படியே மனசு கொஞ்சம் டல்லாக இருக்கக்கூடிய தன்மைகள் கடகராசிக்காரர்களுக்கு உண்டு. இருந்தாலும் ஒரு எல்லா நிலைகள்லையும் ஒரு எல்லாவற்றையும் சாதுரியமாக சமாளிக்கக்கூடிய நீங்கள் இந்த ஒரு நாளையும் நல்லா சமாளிச்சிடுவீங்க. ஆனால் பண விஷயத்தில் இன்றைக்கி கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுற விஷயத்தில் ரொம்ப பக்குவமாக இருக்கக்கூடிய அந்த அமைப்பு. ஏற்கனவே இரக்க குணம் உள்ள கடகராசிக்காரர்கள், அவருக்கு செஞ்சு கொடுத்தேன், இவருக்கு செஞ்சு கொடுத்தேன், ஃப்ரெண்டு கேட்டார், அவருக்காக ஒரு ஷூரிட்டி கையெழுத்து போட்டேன், அவருக்காக இவர் தரலைன்னா நான் தந்துடுறேங்க அப்படின்ற பொறுப்பேற்றுக்கிட்டேன். இந்த மாதிரியான அடுத்தவருக்காக பரிந்து போகக்கூடிய வேலைகள் எதையுமே சந்திராஷ்டம நாளான இன்னைக்கு கண்டிப்பாக கடகராசிக்காரர்கள் செய்யக்கூடாதுங்க. எல்லாத்தையும் கொஞ்சம் ஒத்தி வைக்க வேண்டிய அமைப்பு. பயணம் போகக்கூடிய அமைப்பு. நைட்டில் ட்ராவல் பண்ணுறவங்க ஒரு காசு பணம் எடுத்துகிட்டு போகிற நிலைமையில் ஒரு நகையை சூட்கேஸில் வச்சுருக்கிறேன் அல்லது ஒரு பணத்தை சூட்கேஸில் வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி இரவு பயணங்களின் போது விலை உயர்ந்த பொருட்களை கொண்டு போகிறவங்க கொஞ்சம் கவனமாக, சூட்கேஸ்லேயே கவனமாக இருக்க வேண்டிய, அக்கம் பக்கம் கவனம் எதுவும் திசை திரும்பாமல் தன்னுடைய வேலையில் மட்டுமே கவனமாக இருக்க வேண்டிய சந்திராஷ்டம நாளுங்க அத்தனை கடகராசிக்காரர்களுக்கும் இன்றைக்கு. சிம்மராசிக்காரர்களுக்கு 12ஆம் அதிபதி விரையாதிபதியும் பயணங்களை குறிக்கக்கூடியவருமான சந்திரன் இன்றைக்கு 7ஆம் இடத்தில் இருக்கிறார். 7ஆம் இடத்திலிருந்து ராசியை பார்க்கிறார். உண்மையிலே கொஞ்சம் வளர்பிறை சந்திரனாக இருக்கிறனால கணவன் மனைவி மூலமாக செலவுகள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். கணவன் விரும்பி கேட்ட ஒன்றை மனைவி வாங்கி கொடுப்பது, மனைவி விரும்பி கேட்ட ஒன்றை தப்புன ஒரு தடாலடியாக ஒரு சந்தோஷமாக அந்த என்னமோ வருஷத்தில் ஒரு நாள் கொஞ்சம் சந்தோஷப்படுத்தி தான் பார்ப்போமே என்கின்ற மாதிரி சிம்ம ராசிக்கார ஆண்களுக்கு மனைவியின் பேரில் ஒரு அக்கறை வரக்கூடிய தன்மைகள் இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி குடும்பத்தோடு சேர்ந்து ஏதாவது டக்குன்னு ஒரு ட்ராவல் போயிட்டு வருவோம், இன்றைக்கி இல்லைன்னா கூட இந்த வாரத்திலே போயிட்டு வந்துடுவோம், அதை இன்றைக்கி வீட்டில் அந்த அம்மா கிட்ட கொஞ்சம் ஒரு ஃபிக்ஸ் பண்ணிக்குவோம் என்கின்ற மாதிரியான அமைப்புகள் கூட இன்றைக்கு ஆண்களுக்கு வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. குடும்பத்தில் இன்றைக்கி கொஞ்சம் நிம்மதிகள் இருக்கும். சந்தோஷமான ஒரு நாளாகவே இந்த நாளை சொல்லலாம். 2 சுபர்கள் இன்றைக்கு வலுத்து ராசியை பார்க்குறாங்க இல்லையா, ஹெல்த்து கொஞ்சம் நல்லாயிருக்கும், வெல்த்தும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். உடம்பும் மனசும் கொஞ்சம் ஒரு மாதிரியாக ஒரு நல்ல அமைப்பாக இருக்கக்கூடிய நாளாகவே இந்த நாளை சிம்மராசிக்காரங்க எல்லாருக்குமே சொல்லலாம். கடந்த காலத்தில் கூட்டு தொழிலில் ஏதாவது விரயங்கள் ஏற்பட்டவர்கள், மாமன் மச்சான் வகைரால கொஞ்சம் சண்டை சச்சரவுகள் இருந்தவர்கள், நான் ஒன்று சொன்னேன் நீங்கள் ஒன்று சொன்னீங்க, அது சரியில்லை இது சரியில்லை என்பது மாதிரி நம்ம ஒன்றுமே செய்யாமல் நம்ம மேலே வீண் பழி போட்டு குடும்பத்தில் பிரச்சனை பண்ணப்பட்ட அமைப்புகளில் இருந்தவர்கள் எல்லாருக்குமே கடந்த காலம்னா ஒரு 4 மாதம் 6 மாத காலத்தில் மிகப்பெரிய அளவில் இது சிம்மராசிக்காரர்களுக்கு நடந்தது என்பது தான் உண்மை. அந்த மாதிரியாக நடந்தவர்கள் எல்லாருக்குமே அதிலிருந்து வெளியே வருவதற்கான தீர்வுகள் தெரியக்கூடிய ஒரு யோக நாளாக இந்த நாள் அமையும். கடன் இல்லாத நாளாக அமையும், நோய் இல்லாத நாளாக அமையும். கூட்டுத் தொழில்கள் சிறப்பாக இருக்கக்கூடிய தன்மைகள் இப்போது உண்டு. இந்த தை மாதம் பிறக்க போது ஒரு தனி கொடுத்தனம் போயிடுவோமா அப்படிங்கிற எண்ணத்தில் இருக்கக்கூடிய சிம்மராசிக்கார இளைஞர்களுக்கு கூட இல்லை என்ன இருந்தாலும் அப்பா அம்மா மாதிரி பெரியவங்களோடு இருக்கிறது தான் நம்முடைய எதிர்காலத்திற்கு நல்லது, கூட்டு குடும்பம் என்பது எவ்வளவு பெரிய பாக்கியம் என்பதை அப்படியே இளைய தலைமுறையினர் உணரக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. சிலருக்கு மட்டும் நண்பர்களால் இப்போ கொஞ்சம் மனசு வருத்தம் இருக்கும். நான் அந்த காலத்தில் அந்த நேரத்தில் இவருக்கு நல்லா ஹெல்ப் பண்ணேங்க, அந்த நேரத்தில் நான் ஹெல்ப் பண்ணலைன்னு சொன்னால் இவரால் எந்திரிச்சிருக்கவே முடியாது. ஆனால் இன்றைக்கி பாருங்கள்,
நானே ஒரு கஷ்டத்தில் இருக்கும்போது இவராக தேடி வந்து எனக்கு உதவி பண்ண வேண்டாமா, நான் கேட்டும் கூட இவர் வந்து வச்சுக்கிட்டே இல்லைன்னு மறுக்கிறார் என்பது மாதிரியான நட்பின் மூலமான ஏதாவது மன வருத்தம் ஏற்படக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்குங்க. சிம்மராசிக்காரர்கள் எல்லோருக்கும் வயதிற்கு ஏற்றாற்போல இன்றைக்கு. கன்னிராசிக்காரர்களுக்கு 6ஆம் இடத்துல இன்றைக்கு சனி பகவான் 2 சுபர்களோடு சேர்ந்திருக்கக்கூடிய சூப்பரான நல்ல நாள் இன்றைக்கு. மிகப்பெரிய நல்ல நாளாக இன்றைக்கு இருக்குங்க. வெற்றிகள் கிடைக்கக்கூடிய நாள், கடன் ஒழியக்கூடிய நாள், நோய் தீரக்கூடிய நாள், உங்களை விட்டு உங்களுடைய தேவையில்லாத அத்தனையும் விலகக்கூடிய சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. எதிர்ப்புகள் கூட இன்றைக்கு கொஞ்சம் அடிபணியக்கூடிய நாள்னு சொல்லிடுவேன். அதாவது எதிரியாக இருக்கிறவர் உங்களை இன்றைக்கி ஜெயிக்கவே முடியாதுங்க, நம்ம தான் இன்றைக்கி ஒதுங்கி போகணுங்க என்கின்ற மாதிரியாக எதிரிக்கு கூட மனமாற்றம் ஏற்படக்கூடிய நாளாக, அது உங்களுக்கு நல்லா இருக்கக்கூடிய சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. 6ஆம் இடத்துல இன்றைக்கு சனி சந்திர சுக்கிர சேர்க்கை என்பது ஒரு நிலையில் பார்த்திங்கன்னா ஒரு வேலை அமைப்புகளில் ஸ்திரத்தன்மையை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு. தற்காலிக பணிகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு அது நிரந்தரமாக இருக்கக்கூடிய அமைப்பு இந்த நாளிலிருந்து ஆரம்பிக்குது. இன்றைக்கே கிடைக்கலன்னா கூட இந்த வாரத்திலேயே இந்த மாதத்திலேயே பர்மனண்ட் ஜாப் கிடைக்கக்கூடிய தன்மை. அரசு வேலைக்காக படிச்சுக்கிட்டு இருக்கிறவங்க, இன்டர்வியூ போயிருக்கிறவங்க, தேர்வு எழுத போகிறவங்க, அதற்காக தயாராகிக்கிட்டு இருக்கிறவங்க எல்லாருக்குமே உங்கள் மனசு போலேயே கன்னிராசிக்காரர்களுக்கு அரசு வேலை கிடைப்பதற்கான அத்தனை ஆயத்தங்களும் சரியான வழிகாட்டுதல்களும் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. தொழில் முனைவோர்கள் எல்லாருக்குமே கொஞ்சம் கடன் சார்ந்த விஷயங்களில் நல்லவைகள் இருக்கும். வளர்ச்சிக்கான கடன்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இப்போது உண்டு. 2025ஆம் ஆண்டு கன்னிராசிக்காரர்களுக்கு கடனை கொடுத்தாலும் கூட அது நல்ல கடனாக இருக்கும். கடன்லேயே பாருங்கள், தொல்லைகளை கொடுக்கக்கூடிய கடன், சுப அசுப கடன்கள்னு இருக்குது இல்லையா. ஒரு வியாபாரம் பண்ண போகிறேன், ஒரு தொழில் பண்ண போகிறேன், அதுக்கு கையில் 10 ரூபா தான் வச்சுருக்கிறேன், இன்னும் ஒரு 5 ரூபா இருந்தால் அதை வாங்கி போட்டோம்னு சொன்னால் அது கொஞ்சம் தொழில் டெவலப் ஆகும். திருப்பி ஒரு 6 மாதத்தில் 1 வருஷத்தில் கட்டிடலான்ற ஒரு வளர்ச்சிக்கான கடன் அமைப்புகள் இருக்குல்ல, அந்த மாதிரி நல்ல சுப கடன்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு இந்த வாரத்திலேயே கன்னிராசிக்காரர்கள் அனைவருக்குமே அமைந்திருக்கிறது. அது கூட பார்த்திங்கன்னா வட்டி குறைவாக கிடைக்கக்கூடிய அமைப்புகளும் கண்டிப்பாக இருக்குது. ஆகவே எண்ணியது கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும். சிலருக்கு மனக்கட்டுப்பாடு இருக்கும். அதை இன்றைக்கி மிக மிக முக்கியமாக சொல்லணும். இந்த வருஷம் இதாக பிறந்துருச்சு, 3 நாள் ஆச்சு, இன்றைக்கி 4ஆவது நாள். இந்த வருஷத்தில் என்கிட்ட இருக்கக்கூடிய இந்த தேவையற்ற ஒன்றை விலக்கி விடுறேன், இந்த பழக்கத்தை விட்டுடுறேன், இதை இவர்கிட்ட உதவி பண்ணி வைக்கிறேன், இவரை இவ்வளோ தூரத்தில் வைக்கிறேன், இவரை கிட்ட சேர்த்துக்கிறேன் என்பது மாதிரி கடந்த வருடங்கள் கடந்த காலங்களில் என்னென்ன விஷயம் உங்களுக்கு தேவையில்லாமல் இருந்ததோ அந்தந்த விஷயங்களை ஒதுக்கி வைக்க வேண்டிய நாளாகவும் அதை நீங்கள் செய்யக்கூடிய நல்ல நாளாகவும் அமைஞ்சிருக்குங்க கன்னிராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. துலாம் ராசிக்காரர்களுக்கு பஞ்சமஸ்தானம்னு சொல்லப்படக்கூடிய 5ஆம் இடமான யோகஸ்தானத்தில் ராசிநாதனும் யோகாதிபதியும் கூடியிருக்க அவர்களோடு சந்திரன் கூடியிருக்கக்கூடிய அருமையான நல்ல நாளுங்க இன்னைக்கு. 5ஆம் இடத்துல இன்றைக்கு சனி சுக்கிர சந்திர சேர்க்கை ஏற்படுவது குழந்தைகளால் சந்தோஷத்தை துளாராசிக்காரங்க அடைய போகிறீங்கன்றதை காட்டுது. ரொம்ப தூரத்தில் இருக்கின்ற குழந்தைகள்கிட்ட இருந்து இன்றைக்கி சாயந்தரத்துக்குள்ளே நல்ல தகவல்கள் வருங்க. நீங்கள் நினச்ச மாதிரியே அம்மா அப்பா நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை நான் கேட்டுக்கிறேன் என்கின்ற மாதிரி தூர இடங்களில் இருக்கக்கூடிய குழந்தைகளிடமிருந்து நல்ல செய்திகள் அல்லது பணம் வருவது போன்ற அமைப்புகள், சம்மதம் கிடைக்கக்கூடிய அமைப்புகள். புள்ள வந்து வெளிநாட்டில் இருக்கிறான், கல்யாணத்துக்கு ஒத்துக்கவே மாட்டேன்றான், இன்றைக்கி அதை கேட்டு பாருங்கள். கண்டிப்பாக சரி, பெற்றவர்கள் சொன்னார்களே என்பதற்காக நம்ம வந்து என்ன இருந்தாலும் அம்மா அப்பா நமக்கு கெடுதலாக சொல்ல போகிறாங்க என்கின்ற மாதிரி மனமாற்றம் குழந்தைகளிடமே ஏற்படக்கூடிய ஒரு யோக சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. இளையவர்களுக்கு பார்த்திங்கன்னா அதிர்ஷ்டங்கள் செயல்படக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். என்ன படிக்கணுமோ அதுக்கு சரியான வழிகாட்டுதல் இருக்கும். எந்த வேலைக்கு போகலாம், யார் நமக்கு ஏற்றவர், எவர் ஒருவர் நண்பராக இருக்க தகுதியான ஆள், இவர்கிட்டருந்து பக்கத்தில் இருக்கலாம், இவர்கிட்டருந்து தூரத்தில் இருக்கலாம் என்பது போன்ற கண் திறப்புன்னு சொல்கிறோம்ல, ஞானோதயம்னு சொல்லுவோமே, அந்த மாதிரி விழிக்கக்கூடிய ஐ ஓப்பனர் ஆகக்கூடிய சில சம்பவங்கள் நடந்து யார் தேவை யார் தேவையில்லை என்பது போன்ற அமைப்புகள் உருவாகக்கூடிய ஒரு யோக சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. தம்பதிகளுக்கு பார்த்திங்கன்னா குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இன்றைக்கு உண்டு. ராசிநாதன் 5 இருக்கிறார் இல்லையா, இது வரைக்குமே மருத்துவத்தின் மூலமாகத்தான் குழந்தை பத்துக்கணும், ஆனால் மருத்துவத்திற்கு போகிறதுக்கு நேரம் இல்லாமல் இருக்குது. இவர்களுக்கு எல்லாமே நல்ல மருந்துகள், நல்ல மருத்துவம், யாருக்கிட்ட போகலாம், எந்த
எந்த ஆஸ்பத்திரிக்கு போகலாம், எந்த டாக்டர்கிட்ட போகலாம் என்பதில் ஒரு தெளிவான முடிவுகள் கிடைக்கக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. சிறு குழந்தைகள்கிட்ட இப்படி இல்லைங்க, பேச்சு வர மாட்டேங்குது, ஒரு அளவுக்கு நடக்கிறது கூட சரியாக இல்லை, இந்த மாதிரி சின்ன சின்ன குறைகள் குழந்தைகளுக்கு இருக்குமோ என்கின்ற கவலைகளில் இருந்த பெற்றோர்கள் அல்லது தாத்தா பாட்டிகள் எல்லாருக்குமே அப்படிலாம் ஒன்றுமே இருக்காது, குழந்தைக்கு நல்லா இருக்கும் என்கின்ற மாதிரியான தைரியங்கள் வரக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைஞ்சிருக்கு. சிலருக்கு தெற்கு நோக்கிய பயணங்கள் இருக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமையும். சொந்த மாவட்டத்திற்கு சொந்த ஊருக்கு போகிறது அல்லது பூர்வீக அமைப்பில் போகிறது, சில அமைப்புகளில் குலதெய்வ தரிசனம் போன்றவைகள் கிடைப்பது என்பது போன்ற அனைத்தும் சிறப்பாக இருக்கக்கூடிய துலாம் ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே யோக அமைப்புகள் செயல்படக்கூடிய நல்ல நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பாக்கியாதிபதியான 9ஆம் அதிபதியான சந்திரன் இன்றைக்கு 4ஆம் இடத்துல 4ஆம் அதிபதியோடும் சுக்கிரனோடும் சேர்ந்திருக்கக்கூடிய சுப நாளாக இந்த நாள் அமையும். பொதுவாக பார்த்திங்கன்னா 7ஆம் அதிபதியும் 9ஆம் அதிபதியும் இணைஞ்சாங்கனாலே அன்றைக்கு கணவன் மனைவி மூலமாக ஏதாவது ஆதாயம், ஒருவருக்கொருவர், மனைவிக்கு கணவனால் ஆதாயம், கணவனுக்கு மனைவியால் ஆதாயம், சந்தோஷம் போன்றவைகள் இருக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. இன்றைக்கு 4ஆம் இடம் மிகுந்த சுபத்துவத்தை அடைஞ்சிருக்கு இல்லையா, வீடு வாகன விஷயங்களில் கூட இன்றைக்கு ஒரு சிறப்புகள் ஏற்படக்கூடிய நாளாக அத்தனை விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அமையும். கடந்த காலத்தில் 2023ஆம் ஆண்டும் 24ஆம் ஆண்டும் அப்படியே வீடு வாங்குறதுக்கு, வீடு கட்டுறதுக்கு ஒரு ஃப்ளாட்டாவது வாங்கிடலான்னு பிளான் போட்டாங்க. அப்படிலாம் ஒன்றுமே சக்ஸஸ் ஆகலை. அதோன்னு போக்கு காட்டிக்கிட்டு தான் இருக்கே தவிர ஒரு வீடு முடிக்க முடியலைங்க, ஒரு டியூ போட்டு கூட ஒரு வீடு வாங்க முடியலைங்க என்கின்ற மாதிரியான அமைப்புகளில், எண்ணங்களில், முயற்சிகளில் இருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே பிறந்துருச்சு 2025 4 நாள் ஆச்சு. இந்த வருடத்தில் முதல் பகுதியிலேயே ஏதேனும் ஒரு வீடு அமைவதற்கான வாய்ப்புகள் எல்லாம் தேடி வரக்கூடிய ஒரு யோக சுப நாளாக இந்த நாள் அமையும். இளைய பருவத்தினருக்கு வாகன அமைப்புகளும் வாகன மாற்றங்களும் கண்டிப்பாக உண்டுங்க. 2 வீலரை மாற்றிட்டு கார் வாங்கிறது கூட அமைப்புகள், அதற்கான பெர்மிஷன் யாராவது அம்மா அப்பா கிட்ட வாங்க வேண்டியிருக்கு அப்படின்னு சொன்னால் அதற்கான பெர்மிஷன் இளைய பருவத்தினருக்கு கிடைக்கக்கூடிய அமைப்புகளும் கண்டிப்பாக உண்டு. 4ஆம் இடத்துல சுகஸ்தானம்னு சொல்லுவோம். இன்றைக்கி வளர்பிறை சந்திரனும் சுக்கிரனும் இருக்கிறதுனால பெரியவர்கள் எல்லாருக்குமே ஹெல்த்து நல்லா இருக்கக்கூடிய அமைப்புகள். இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ, அங்கே வலிக்குதே இங்கே வலிக்குதே, மென்டலியாக நான் நல்லா இல்லையே, ஃபிசிக்கலாகவும் நான் நல்லா இல்லையே, மனசும் உடம்பும் சோர்வடைஞ்சு போயிருக்கே என்கின்ற அமைப்பில் இருக்கக்கூடிய 60 வயது கடந்த அத்தனை விருச்சிக ராசிக்கார பெரியவர்கள் அனைவருக்குமே ஒரு உற்சாக அமைப்புகள் இன்றைக்கு பிற்பகலில் இருந்தே வரக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. சுகஸ்தானம் இன்றைக்கு வலிமையாக இருக்கு இல்லையா, உடம்புக்கு என்னும் ஒன்றும் இல்லை, நம்ம இன்னும் கொஞ்ச நாளைக்கு நல்ல ஆரோக்கியமாகவே இருப்போம் என்கின்ற அத்தனை அமைப்புகளும் உணர்வுகளும் தட்டி எழுப்பப்படக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. சிலருக்கு சிறு குறு பயணங்கள் ஏற்படக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. மேற்கு திசை நோக்கி வடமேற்கு திசை நோக்கி பயணங்கள் ஏற்படுவது, அந்த பயணத்தின் முடிவில் நல்ல சக்ஸஸ், யாரை எதற்காக எங்கே எப்படி எதற்காக பார்க்க போகிறோமோ அந்த அமைப்புகள் நன்றாக செயல்பட்டு முடிவுகள் நன்றாக இருக்கக்கூடிய சுப நாளாகவும் அமைஞ்சிருக்குங்க விருச்சிக ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. தனுசு ராசிக்காரர்களுக்கு 3ஆம் இடத்துல புணர்வு தோஷம் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. சனி சந்திரன் கூட அங்கே சுக்கிரனும் அங்கே இணைந்திருப்பதால் அப்படி ஒன்றும் சாதகமற்ற தன்மைகள் ஏற்படாத ஒரு நல்ல நாளாகவே இந்த நாளை கண்டிப்பாக சொல்ல முடியும். என்ன கொஞ்சம் குழப்பத்தில் இருப்பீங்க, இதை செய்யலாமா அதை செய்யலாமான்ற குழப்பங்கள் இன்றைக்கு கண்டிப்பாக வரும். தம்பி தங்கை அமைப்புகளில் இன்றைக்கு ஏதாவது ஒரு கான்ட்ரவர்சி, கருத்து வேற்றுமைகளும் வரக்கூடிய அமைப்புகள் உண்டு. நம்ம ஒன்று சொல்ல, தங்கச்சி ஒன்று சொல்ல, தம்பி ஒன்று சொல்ல, இந்த பாருப்பா நம்ம இவங்களுக்காக இப்படிலாம் செஞ்சு வச்சுருக்குறோம், இவங்களுக்காக இப்படிலாம் கஷ்டப்பட்டோம், ஒரு அண்ணன் அக்கால் இப்படிப்பட்ட அமைப்புகளை செஞ்சாங்களேன்றதை ஒரு பதிலுக்கு அவங்க உதவி செய்ய வேண்டாம், நம்ம பண்ணினதை புரிஞ்சுக்குவாது செய்யணும்ல என்கின்ற மாதிரியாக மூத்தவர்களாக இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கு இளையவர்களின் மேலே ஒரு சிறிய வருத்தம் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். அது கூட சாயந்தரம் 4 மணிக்கு பிறகு மாறக்கூடிய அமைப்புகளில் அண்ணன் அக்கால் எப்படிப்பட்ட உதவிகளை நமக்கு செஞ்சுருக்கிறாங்க என்பதை இளையவர்கள் தெரிந்து கொள்ளக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கும்.
ஒரு நிலையில் பார்த்தீங்கன்னா மனசு கொஞ்சம் தன்னம்பிக்கையோடு தைரியமாக இருக்கக்கூடிய அமைப்பும் இன்றைக்கு உண்டு. சந்திர சுக்கிர சேர்க்கையின் அமைப்பினால் எல்லாவற்றிலும் ஒரு தெளிவுகள் இன்றைக்கு கண்டிப்பாக ஏற்படும். இதை பண்ணலாம், அதை பண்ணக்கூடாது அப்படின்ட்டு மனசுக்குள்ளேயே ஒரு தீர்மானம் போட்டு செயல்படுத்தக்கூடிய அருமையான நாளாக இந்த நாள் தனுசு ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அமைஞ்சிருக்கு. விடுபட்டு போன தொடர்புகள் அற்றுப்போன நட்புகள் திரும்பி வரக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கும். ஒரு 10 வருஷம் ஆச்சுங்க, 5 வருஷம் ஆச்சுங்க, ஒரு ஃபோனு மிஸ் ஆனதுலேருந்து இவர் நம்பர் நமக்கு கிடைக்காம போயிடுச்சு, அவரும் நம்மக்கிட்ட டச்சிலே இல்லாமல் இருக்கிறாரு. திரும்பி இன்றைக்குன்னு பாருங்கள், இந்த 2 நாள்லேயே 3 நாள்லேயே டக்குன்னு ஒரு மாதிரியான ஒரு அறிமுகங்கள் கிடைக்கக்கூடிய தன்மை, விடுபட்டு போன உறவுகள் நட்புகள் திரும்ப வரக்கூடிய தன்மை, அதன் மூலமாக நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள்லாம் கண்டிப்பாக நல்ல விதமாக இருக்கக்கூடிய ஒரு யோக சுப நாளாகவே இந்த நாள் நிச்சயமாக இருக்கும். கலைத்திறமை கொண்டவர்களுக்கெல்லாம் வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய அமைப்புகளும் இப்போ இருக்குங்க. எழுத்து திறமை கொண்டவர்கள், அதாவது என்னால் இயக்க முடியும், எழுத முடியும், கவிஞராக முடியும், பாடல் எழுதுகிறேன், இந்த மாதிரியான அமைப்புகளில் எல்லாமே எனக்குள்ளே இருக்குது, நான் யார்கிட்ட போய் எங்கே போய் எப்படி சான்ஸ் கேட்குறதுன்னு தெரியல, இந்த குழப்பத்தில் இருக்கக்கூடியவர்கள் அனைவருக்குமே வாய்ப்புகள் தேடி வந்து அந்த வாய்ப்புகளை நீங்கள் நல்லபடியாக செயல்படுத்தி கொள்ளக்கூடிய, உங்களுக்கு உள்ளே இருக்கக்கூடிய திறமைகளை மற்றவர்களிடம் வெளிப்படுத்தி காட்டக்கூடிய அற்புதமான நல்லவைகள் நடக்கக்கூடிய சிறப்பு நாளாக அமைஞ்சிருக்குங்க. தனுசு ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அவரவருடைய வயதிற்கு ஏற்றாற் போல இன்னைக்கு. மகர ராசிக்காரர்களுக்கு 7ஆம் அதிபதியான சந்திரன் இன்றைக்கு குடும்பஸ்தானத்தில் சுக்கிரன் சனியோடு சேர்ந்திருக்கக்கூடிய சிறப்பு நாள். இன்றைக்கு குடும்ப உறவுகள் இன்றைக்கு சிறப்பாக இருக்கும். குடும்பத்திலே இன்றைக்கி கொஞ்சம் சந்தோஷம் இருக்கும். கடந்த ஒரு 3-4 வருஷமாக மகர ராசிக்காரர்களுடைய தொழில் சிக்கல்கள் நல்லா இல்லை இல்லையா? குறிப்பாக 2022 நல்லா இல்லை, 23, 24 கொஞ்சம் பரவாயில்லன்னு தான் இருக்குதே தவிர முழுக்க நான் வெளியில் வந்துட்டேன்னு மகர ராசிக்காரர்களை சொல்ல முடியாது. இதோ இந்த 2025 பிறந்து 4 நாள் ஆச்சு. இந்த வருஷத்தோடு உங்களுக்கு 7.5 சனி அமைப்போல் முழுவதுமாக இன்னும் ஒரு 2 மாதத்தில் முடிய போகுது. மார்ச் 29ஆம் தேதி நடக்க இருக்கின்ற சனி பயிற்சியின் மூலமாக மகர ராசிக்காரர்கள் முற்றிலும் முழுதாக 7.5 சனி அமைப்பிலேருந்து வெளியே வந்துடுறீங்க இல்லையா? அப்போ 2025 நன்றாக இருப்பதற்கான அடிப்படை அம்சங்களில் நல்லா இருக்கணும்னா என்னங்க, பண வரவு வரணும். இன்றைக்கி இருக்கிற பிரச்சனைக்கு கொஞ்சம் பணம் வந்ததுன்னா இந்த வழிகளில் வந்தால், இப்படி அமைப்புகளில் வந்தால் இருக்கிற கடனை அடைச்சிருவேன், அல்லது இப்போ விடுபட்டு போன அமைப்புகளை நான் செயல்படுத்த முடியும், தொழில் நன்றாக இருக்கும், வியாபாரம் நல்லா இருக்கும், விவசாயத்தை நல்லா பண்ணலாம் என்பது மாதிரியாக பண தேவைகளை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய அத்தனை மகர ராசிக்காரர்களுக்கும் பணவரவு வரக்கூடிய முதன்மை நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. இந்த வாரத்திலேயே என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்களோ, எதை எதிர்பார்த்துருக்கிறீங்களோ அவைகள் கிடைக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டு. இளைய பருவத்திற்கு பார்த்தீங்கன்னா குடும்பம் அமையக்கூடிய தன்மைகள் இப்போது இருக்கும். வாழ்க்கை துணை யார் என்பது அடையாளம் தெரிஞ்சிடும். இந்த தை மாதம் பிறக்க போகுது, இன்னும் ஒரு 10 நாளில் தை மாதம் பிறந்த உடனேயே திருமண நிச்சயதார்த்தம், திருமண அமைப்புகள், வரன் பார்த்துக்கிட்டே போய்கிட்டே இருக்கிறவங்க டக்குன்னு இந்த வரன் பிடிச்சிருக்கு, போன வருஷம் பார்த்துட்டு போனவங்க கூட இப்போது டக்குன்னு தகவல் சொல்லி எனக்கு இந்த பொண்ணு பிடிச்சிருக்கு, எனக்கு இந்த பையன் பிடிச்சிருக்கு, கல்யாணத்தை எப்போ வச்சுக்கலாம் என்கின்ற மாதிரியாக 2025ஆம் ஆண்டு மகர ராசிக்காரர்களுடைய வீடுகளில் மங்கள நிகழ்வுகள் நடக்கக்கூடியதற்கு முதன்மை அமைப்புகள் உருவாகக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. எல்லோருக்குமே பார்த்திங்கன்னா குடும்பத்தில் ஒரு நிம்மதியும் சந்தோஷமும் இருக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. இதுவரைக்கும் நடக்காத சில விஷயங்களை நடத்தி காட்டுகின்ற திறமையும் ஆற்றலும், ஒளிஞ்சு போச்சுன்னு சொன்னோம்ல, ஒளிஞ்சிக்கிட்டு இருக்க நமக்குள்ள சில திறமைகள்னு சொல்லுவோம் இல்லையா, அவைகளெல்லாம் வெளியே வந்து உங்களை பற்றி மற்றவர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய தன்மைக்கு நல்ல விதமான செயல்பாடுகள் இருக்கக்கூடிய சிறப்பு யோக நாளாக அமைஞ்சிருக்குங்க அத்தனை மகர ராசிக்காரர்களுக்கும். இன்றைக்கு கும்பராசிக்காரர்களுக்கு ராசியிலேயே இன்னைக்கு சந்திரன் சுபராகி இருக்கிறார். வளர்பிறை சந்திரன், ஏற்கனவே சுக்கிரன் ஒரு வேறு அங்கே இருக்கிறார். அப்போ ராசி இன்றைக்கு கூடுதல் சுபத்துவமாக இருக்கக்கூடிய அருமையான நாள் இன்னைக்கு. ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி 2025 சந்தோஷமான வருஷமாக கும்பராசிக்காரர்கள் எல்லாருக்குமே இருக்கும். இந்த வருடத்தோடு உங்களுக்கு ஜென்மச்சனி விலகுது. அதாவது 7.5 சனி முழுசாக விலகலை அப்படின்னு சொன்னாலும் கூட 2025 மார்ச் மாதம் 29ஆம் தேதி நடக்கக்கூடிய சனி பெயர்ச்சியின் விளைவாக ஒரு 2.5 வருஷம் உங்களை போட்டு அப்படியே சிக்கலாக வச்சுக்கிட்டு இருக்கிற இந்த ஜென்மச்சனி விலகுதுங்க. இந்த ஜென்மச்சனி விலகுதுனாலே பாதி பிரச்சனை, பாதி கூட இல்லைங்க, முக்கால்வாசி பிரச்சனை அப்படியே முடிஞ்சிடற மாதிரியான அமைப்புகள் இப்போது கும்பராசிக்காரர்களுக்கு உண்டு. பிரச்சனை முடியுதோ இல்லையோ, இன்றைக்கி ஒரு மன தைரியம் கண்டிப்பாக வந்துடும்.
ராசியில் இன்றைக்கி 2 சுபகிரகம் இருக்கான். அப்போ அந்த சுபத்தன்மையோடு இருக்கிறனால பரவாயில்லைங்க, என்னங்க அப்படிலாம் ஒன்றும் பெரிய அளவில் கஷ்டங்கள் வந்துடாதுங்க, எதையும் நம்மளால் சமாளிக்க முடியுங்க என்கின்ற அமைப்பு, ராசியும் ராசிநாதனும் சுபத்துவத்தை அடைந்திருக்கின்ற அமைப்பில் ஒரு தைரியம், கண்ணுக்கு எட்டிய தூரத்தில் ஒளி தெரிகிறது. இந்த இருள் தன்மைகள், இந்த குகைக்குள்ளே இருக்கிற மாதிரியான அமைப்பு, இந்த கலக்க உணர்வுகள் இதோ போயிடும் என்கின்ற மாதிரியான ஒரு தன்னம்பிக்கையை வரக்கூடிய அற்புதமான நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. ஏற்கனவே இழந்து போன பேரை திருப்ப மீட்டெடுக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கும். ஒரு இடத்துல பேச்சு மாறி போச்சுங்க, ஒரு இடத்துல சொன்னதை செய்ய முடியல, ஒரு ப்ராமிஸ் பண்ணியிருந்தேன், இன்றைக்கி தரேன்னு சொல்லியிருந்தேன், இதை செய்கிறேன்னு சொல்லியிருந்தேன், ஆனால் அந்த இடத்துல கிட்டத்தட்ட ஒரு வருஷமாகவே 2024 தான் நமக்கு நல்லா இல்லைங்களே. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கும் சதய நட்சத்திரக்காரர்களுக்கும் போன 2 வருஷமாக ஒரு பெரிய அளவில் ஒரு அசைக்க முடியலன்ற மாதிரி தானே போயிடுச்சு. இந்த மாதிரியான அமைப்புகள் எல்லாமே இன்றிலிருந்து நல்ல மாற்றங்களை வச்சு ஒரு பேரை இழந்து போன இடத்துல திரும்ப அந்த பேரை திரும்ப வர்ற மாதிரி, ஒரு சொல்லு பலிக்காத இடத்துல, ஒரு வாக்குறுதியை செய்ய முடியாத ஒரு இடத்துல எல்லாத்தையும் செய்கிற மாதிரி நல்ல மாற்றங்கள் இருக்கக்கூடிய ஒரு சுப நாளாக இந்த நாள் அமையுங்க. 4 பேர் கூடுற இடத்துல முன்ன கொஞ்சம் தலைகுனிஞ்சு போய்கிட்டு இருந்த ஒரு நிலைமை கூட இன்றைக்கி தலை நிமிர்ந்து கும்பராசிக்காரர்கள் போகக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. ஹெல்த் விஷயத்தில் கூட கொஞ்சம் நல்லாயிருக்கும். கடந்த காலத்தில் கடன் வாங்கிட்டு கொடுக்க முடியாமல் இருந்த அமைப்பு, அல்லது வட்டிக்கே வருமானம் முழுக்க போயிடுது, சம்பளத்தில் பாதி வட்டிக்கு போயிடுது, தொழிலில் சம்பாதிக்கிறதுல பாதி முக்கால்வாசி வட்டிக்கு போயிடுது என்கின்ற மாதிரியாக கடன் தொல்லைகள், ஆரோக்கிய தொல்லைகள் இருந்தவர்கள் எல்லோருக்குமே அதிலிருந்து மீண்டு வெளியே வருவதற்கான ஆரம்பங்கள் இந்த வாரத்திலேயே நடக்கக்கூடிய ஒரு சிறப்பு நல்ல நாளாக அமைஞ்சிருக்குங்க. கும்பராசிக்காரர்கள் எல்லோருக்குமே வயதிற்கு ஏற்றாற் போல இன்றிலிருந்து ஆரம்பமாகுதுங்க. மீனராசிக்காரர்களுக்கு 5ஆம் அதிபதியான சந்திரன் இன்றைக்கு 12ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கிறார். கூடவே அங்கே அட்டமாதிபதினு சொல்லப்படக்கூடிய சுக்கிரனுடைய சனியோடைய இணைஞ்சிருக்கிற அமைப்பு குழந்தைகளால் ஏதாவது செலவுகள் வரும் அப்படிங்கிறத காட்டுது. நல்ல செலவுகள் தான் இருக்கும். ஏன்னா சுக்கிரனோட அவர் இணைஞ்சிருக்கிறார் இல்லையா, குழந்தைகளுக்கு அதை வாங்கி கொடுக்கறது, இதை வாங்கி கொடுக்கறது, குறைஞ்சபட்சம் நம்மளால் என்ன முடியுமோ. திடீர்னு ஒரு ட்ரெஸ்ஸு கேட்குறாங்க, ஸ்கூலுக்கு இது கொண்டு போகணும், அது கொண்டு போகணும்னு சொல்கிறாங்க. அந்தளவிற்கு நம்முடைய வருமானத்திற்கு உட்பட்ட அமைப்புகளில் இன்றைக்கு குழந்தைகளுக்கு செலவுகள் செய்யக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். விரயங்களும் இன்றைக்கி இருக்கத்தான் செய்யும். குறிப்பாக வியாபார பெருமக்கள், தொழில் பண்ணுறவங்களுக்கு இன்றைக்கி தேவையில்லாத செலவுகள் இந்த வாரம் முழுக்கவே இருக்கும். 12ஆம் இடம் சனி சந்திர சேர்க்கை என்பது புணர்வு தோஷம் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு அமைப்பு. அப்போ என்ன நடக்கும், தேவையில்லாமல் ஒரு இடத்துக்கு வாடகை கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன், தேவையில்லாமல் அந்த விஷயத்தில் செலவு பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறேன், ஒன்றுமே பண்ண முடியாது, என் கையை விட்டு காசு போய்கிட்டே இருக்குது. இந்த மாதிரியான அமைப்புகள் உருவாகக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். இன்றைக்கு சில அறிமுகங்களும் கிடைக்கும். அதாவது தவறான அறிமுகங்கள் வரக்கூடிய அமைப்பும் இந்த வாரத்திலேயே உண்டு. ஆக இந்த வாரத்தில் யார் யார் புதுசாக நமக்கு அறிமுகம் ஆகிறாங்க அப்படின்றத கண்ணில் அப்படியே விளக்கெண்ணெய் ஊற்றிக்கிட்டு பார்க்குறாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி மீனராசிக்காரர்கள் பார்க்க தேவையான நாளாகவும் இந்த நாள் அமையுது. 2025ஆம் ஆண்டு மார்ச் மாதத்திலிருந்து உங்களுக்கு ஜென்மச்சனி ஆரம்பிக்குது இல்லையா. அப்போ அந்த ஜென்மச்சனி ஆரம்பிக்கும் போது ஒரு 2 வருஷம் 2025 2026 நம்ம டைவர்ட் ஆகக்கூடிய சூழ்நிலைகள் வந்துருங்க. அப்போ நம்ம ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்திற்கு மாறக்கூடிய அமைப்புகளில் வர்றோம் அப்படின்னா, மாற்றக்கூடியவர் யார் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருதில்ல, அந்த மாதிரி நம்மளை டைவர்ட் பண்ணக்கூடிய அறிமுகங்கள் இப்போது இந்த வாரத்திலோ இந்த மாதத்திலோ கண்டிப்பாக நடைபெறும் என்பதால் எல்லாத்துலேயும் கொஞ்சம் பொறுமையாகவும் நிதானமாகவும் இந்த செலவு செய்கிறது கரெக்டு தானா, இவரோட சேர்க்க நமக்கு சேர்றது சரிதானா, இந்த பழக்க வழக்கங்கள் நமக்கு சரியாக வருமா, இந்த குடும்பத்தோடு நம்ம ஒட்டுதல் உறவுகள் வச்சிருக்கலாமா என்பது போன்ற தன்னை பற்றி தானே சீர்தூக்கி பார்த்து கொள்ள வேண்டிய, எதற்கும் பொறுமையாக இருக்க வேண்டிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. அதை தவிர இன்னொன்று பார்த்திங்கன்னா, ட்ராவலில் கொஞ்சம் செலவுகள் வரத்தான் செய்யும். ஒரு தேவையில்லாத, கண்டிப்பாக போய்த்தான் ஆகணுன்ற மாதிரியான ட்ராவல் இந்த வாரத்துக்குள்ளே இந்த மாதத்துக்குள்ளே கண்டிப்பாக வரும். ஆனால் போனதுக்கப்புறம் ஏன்டா இதை வந்தோம், வண்டிக்கு செலவு தான் மிச்சம், அல்லது இப்போ போன காசு தான் மிச்சம், வீட்டிலேயே இருந்திருந்தால் ஊர்லேயே இருந்திருந்தால் கூட இந்த காசு மிச்சம் என்கின்ற மாதிரியாக பயண செலவுகள், அந்த பயணங்களால் அப்படி ஒன்றும் பிரயோஜனம் இல்லாத நிலைமைகளை இப்போதைக்கு உண்டு. ஆகவே அப்படி ஒன்றும் பெரிய அளவில் சோதனைகள் எதுவும் இல்லை என்றாலும் கூட எதற்கும் கொஞ்சம் தயக்கங்கள் இருக்கக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்குங்க மீனராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. இதோ இன்னும் 10 நாளில் தை மாதம் பிறக்க போதுங்க. தை மாதம் பிறந்தாலே ஒரு சின்ன குதூகலம் எல்லா குடும்பத்திலையும் வந்துடும்.
அதுவும் திருமணம் ஆகாமல் இருக்கிறவங்களுக்கு பெரியவங்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு கண்டிப்பாக வந்துடும். இந்த தை மாதத்தில் கல்யாணம் தான் ஆகலைங்க, டக்குன்னு ஒரு ஃபிக்ஸ் ஆகிடாதா? ஒரு வரன் பார்த்துட்டு போகிறவங்க சரி சம்மதம் வாங்க அடுத்த ஸ்டெப்புக்கு போவோம், நீங்கள் எவ்வளோ போடுறீங்க, நான் எவ்வளோ போடுறேன், கல்யாணத்தை நீங்கள் பண்ணுறீங்களா நான் பண்ணணுமா என்கின்ற ஒரு சுப விஷயத்தை ஆரம்பிக்க மாட்டார்களா என்கின்ற திருமணம் ஆகாத குழந்தைகளை வைத்திருக்கக்கூடியவர்களுக்கு ஏதேனும் ஒரு எதிர்பார்ப்புகள் வர்ற தை மாதத்துலேருந்தே ஏற்படக்கூடிய அமைப்புகள் உண்டு. ஆனால் திருமணம் டிலே ஆகிறது என்ன காரணம்? எந்த ஒரு ஜோதிடர்கிட்ட போனாலும் எடுத்தவொடனே இது ராகு கேது, எடுத்தவொடனே இது செவ்வாய் ஜாதகம் என்பது மாதிரியான ஜோதிட நம்பிக்கை உள்ளவர்களிடையே பெரிய குழப்பங்கள் இன்றைக்கு இருக்கின்றதான் உண்மை. ஒரு ஜோசியர் செவ்வாய் இருக்குன்னுவார், ஒரு ஜோசியர் ராகு இருக்குன்னுவார். இப்போ என்னை போன்ற ஜோதிடர்கள் செவ்வாய் தோஷம் என்பதே அரிதாக செயல்படக்கூடிய ஒன்று தான், ராகு கேது தோஷம் இல்லவே இல்லைன்ட்டு ஒரே வார்த்தையில் சொல்லிடுவோம். என்ன அப்படின்னு சொன்னால், கடந்த 20-30 வருடங்களாக தான் இந்த ராகு கேது தோஷம், இந்த செவ்வாய் தோஷம் என்பது மிகைப்படுத்தி சொல்லப்படுகிறதே தவிர 30 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் நம்ம தாத்தா பாட்டியோ நம்ம அம்மா அப்பாவோ கல்யாணம் பண்ணாமலாம் இருந்தாங்க. 50-60 வருஷத்துக்கு முன்னாடிலாம் நம்முடைய தாத்தா பாட்டிகள் திருமணமாகி நம்மளை விட நல்லா இருந்தாங்க அப்படிங்கிறதான உண்மை. இன்றைக்கு தான் விவாகரத்து போன்ற அமைப்புகள் பெருகி கொண்டு வருகிறதே தவிர நம்முடைய தாத்தா பாட்டிகள் அதை பற்றி கனவுலும் கூட நினைக்கவே இல்லை. நம்ம அம்மா அப்பாவை எடுத்துக்கோங்க, எவ்வளவோ சண்டை சச்சரவுகள் இருந்தது. என்னதான் இருந்தாலும் நமக்காக குழந்தைகளுக்காக எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு தான் போகணுன்ற ஒரு அமைப்பில் தான் இருந்தாங்க. ஆகவே இந்த திருமணம் தாமதமாகிறதுக்கு செவ்வாய் ராகு கேது போன்ற அமைப்புகளை அப்படியே, ஏன்னா இது நிறைய பேர் இது சரியில்லாத ஒரு அமைப்பில் தான் பார்க்குறாங்க. எந்த இடத்துல 7ஆம் இடத்துல 8ஆம் இடத்துல இருந்தாலே ராகு, அது ராகு கேது தோஷம் என்பதை நான் அடிக்கடி இந்த பகுதியில் விளக்கி இருக்கிறேன். ராகு சுபத்தன்மையோடு இருக்கும் பொழுது கண்டிப்பாக தோஷத்தை செய்ய மாட்டார். குருவோட வீட்டிலேயோ சுக்கிரனுடைய வீட்டிலேயோ ராகு 7ஆம் இடத்துலையோ 8ஆம் இடத்துலையோ ராசிலேயோ இருந்தால் அது கண்டிப்பாக ராகு கேது தோஷமே கிடையாது. அப்படிப்பட்டவர்களுக்கு ராகு கேது இல்லாத ஜாதகத்தை கண்டிப்பாக இணைக்கலாம். ஆனால் இங்கே ஜோதிடத்தில் குறைந்த அளவு ஞானமும் அறிமுகமும் அனுபவமும் உள்ளவர்கள் மட்டுமே பிடித்தபடியாக திருமணத்தை தாமதப்படுத்தக்கூடிய அமைப்பார்கள். இந்த இடத்துல ராகு இருந்தால் ராகு உள்ள அதே பெண்ணைத்தான் சேர்க்கணுங்க, அதே ஆணைத்தான் சேர்க்கணுங்க. இந்த இடத்துல செவ்வாய் இருந்தால் இதே மாதிரியான ஆணைத்தான் பெண்ணைத்தான் சேர்க்குறாங்க அப்படின்ற மாதிரி திருமணத்தை தடைப்படுத்துகிறார்கள், தாமதப்படுத்துகிறார்கள் என்பதுதான் உண்மை. ஆகவே செவ்வாய் தோஷம் ராகு தோஷம் என்கின்ற அமைப்பில் திருமணம் தாமதமாகனா அந்த மாதிரியான அமைப்புகளை கொஞ்சம் புறந்தள்ள வேண்டிய நிலைகள் கண்டிப்பாக இருக்கின்றன. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, அந்த சமதசை அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதாவது பொண்ணுக்கும் ராகுதசை நடக்குது, மாப்பிள்ளைக்கும் ராகுதசை நடக்குது, சேர்க்கக்கூடாது. 2 பேருக்கும் ஒரே புக்தி நடக்குது, சேர்க்கக்கூடாது. இப்படிலாம் எந்த ஒரு அமைப்புலையும் மூல நூல்களில் கண்டிப்பாக கிடையவே கிடையாதுங்க. ஏதோ ஒரு ஜோதிடர் தன்னுடைய அனுபவத்தில் 2 ஒரே திசை நடந்தவங்கள சேர்த்து வச்சு பார்க்கும்போது அவங்க காலத்தில் அது சரியாக இல்லாத அமைப்பை பார்த்து ஒருத்தர் சொல்ல போக அதை இப்போ எல்லாரும் பிடிச்சிக்கிட்டு சொல்கிறாங்களே தவிர 2 தசை நடக்கிறவங்கள ஒரே மாதிரியான தசை, சூரிய தசைனா சூரிய தசை, செவ்வாய் தசைனா செவ்வாய் தசை நடக்கிறவங்கள சேர்க்கக்கூடாது என்று எந்த மூல நூல்களையும் ஒரு சிறிய விளக்க நூல்களையும் கூட கண்டிப்பாக கிடையாதுங்க. 2 பேருக்குமே யோக தசையாக இருந்தால் நிச்சயமாக சேர்க்கலாம். 2 பேருக்கும் அது 6-8 தசையாக இருந்து அவயோக தசைன்னு சொல்லுவோம். அப்படி இருந்தால் சில பல கஷ்டங்கள் வரலாம். ஆனால் 2 பேருக்குமே அவர்கள் யோகராக இருக்கும் பொழுது அந்த ஏக தசை நடப்பவர்கள் கண்டிப்பாக சேர்த்து வைத்தால் மிகப்பெரிய யோகத்தை அனுபவிப்பார்கள் தான் உண்மை. ஆகவே தை மாதம் பிறக்கப் போகிறது. வீட்டில் ஒரு மங்கள மேள நிகழ்ச்சி, மங்கள அமைப்புகள் கண்டிப்பாக எல்லோருடைய வீட்டிலையும் நிச்சயமாக இருக்கும். எல்லா செவ்வாதோஷம் ராகுதோஷம் அப்படிங்கிறதுக்கு விதிவிலக்குகள் தேவை என்பதை பார்த்துவிட்டு இந்த மாதத்திலிருந்தே அப்படியே நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக ஒவ்வொரு வீட்டிலும் இருக்கும் என்பதுதான் உண்மைங்க. இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம். மீண்டும் நாளை காலை இதே நல்ல காலம் பிறக்குது நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.